சுதந்திரவாளி. தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். தோட்டக்காரர்கள் குமாரனை காண்கிறார்கள். குமாரன் சுதந்திரவாளி என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குமாரனை கொன்று போட்டால் அவருடைய சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று சிந்திக்கிறார்கள். குமாரனுடைய சுதந்திரத்தையே தாங்கள் அபகரித்துக் கொள்ளலாம் என்பது இவர்களுடைய எண்ணம். பிலாத்துவுக்கும் ஏரோது ராஜாவுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியாக தெரியாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதும் அவரே சுதந்திரவாளி என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பிரதான ஆசாரியருக்கும் ஜனத்தின் மூப்பருக்கும் இயேசு கிறிஸ்துவே சுதந்திரவாளி என்பது நன்றாக தெரியும். ஆகையினால் அவர்கள் இயேசுவை கொன்று போட்டு அவருடைய சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று யூத மார்க்க தலைவர்களை அழைக்கிறார்கள். இக்காலத்தில் ஏராளமான கொலைகள் நடைபெறுகின்றன. பொதுவாக ஒருவரிடம் உள்ள பொருளை கொள்ளையிடுவதற்காகவே கொலை நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவிடம் உள்ள தெய்வீக அதிகாரத்தை பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இச்சிக்கிறார்கள். அவரை விரோதிக்கிறார்கள். ஜனங்கள் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் பிரபல்யத்தையும் நினைத்து யூத மார்க்க தலைவர்கள் இயேசுவின் மீது பொறாமைப்படுகிறார்கள். ஆகையினால் இவரை கொன்று போட்டு இவர் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அழித்து போட்டால் அவருடைய மகிமையெல்லாம் தங்களுக்கே வரும் என்று இவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். தங்கள் எண்ண பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் கொலை பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமது சிலுவை மரணத்தின் மூலமாக மகிமை அடைகிறார். தோட்டக்காரர்கள் குமாரனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்கிறார்கள். குமாரன் இந்த பூமியில் இனிமேல் ஜீவிப்பதற்கு தகுதியற்றவர் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இந்த பூமியில் குமாரன் தொடர்ந்து ஜீவிப்பதை இவர்கள் விரும்பவில்லை. ஆகையினால் இவர்கள் குமாரனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளுகிறார்கள். திராட்சை தோட்டம் என்பது பரிசுத்த நகரத்திற்கு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவையும் நகரத்திற்கு புறம்பே சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மகிமையாக இருக்கிறவரை தங்களுக்கு நிந்தையானவர் என்றும் அவமானமானவர் என்றும் நினைத்து அவரை கொலை செய்கிறார்கள்.